இன்றைக்கி சனிக்கிழமைங்க. சரி ஆஞ்சநேயர் கோயில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையில் நேரமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே அரிசி தண்ணியில் ஓட்டுட்டு பருப்புக்கு பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு வச்சுக்கலான்னு பாசிப்பருப்பு வேக போட்டாச்சு. கூடவே ரசம் வைக்கலான்னு பார்த்தா தக்காளி இல்லைங்க. அதனால் கடல சட்னியும் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நிலக்கடலை பருப்பு வறுத்துட்டு இருந்தேன். கடலமுத்து வறுக்கவே தம்பி எந்திரிச்சிட்டா. நம்ம ஒன்று நினச்சா அந்த ஆர்டர் ஒன்று நினைப்பானாட்டிருக்கு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. உப்பு பருப்பு பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சமாக பூண்டு நல்லா தட்டி பருப்பு வேகலையே உள்ள வட்டாச்சு. அதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, வரமிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வணக்கி உள்ளே ஊட்டியாச்சுங்க. நான் வந்து பன் பாத்திரத்தில் இருந்துன்னு அப்போவே பாத்திரத்தை மாற்றி விட்டுருவேன். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டு ரொம்ப கெட்டியாயிருன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை மாற்றி விட்டாச்சு. அப்புறம் கடலை பருப்பில் இருக்கிற பொட்டெல்லாம் தூத்திட்டு வந்துட்டு பச்சை மிளகாயும் பொரிச்சிட்டு வந்துட்டேங்க. நிலக்கடலை சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கடலமுத்து, கருவேப்பிலை தழை, கொஞ்சமாக பச்சை மிளகா, தேவையான அளவு தேங்காய் பூ, சின்ன சைஸில் புளி, அப்புறம் கல்லுப்பு வச்சு அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லியுமே வெண்ணெய்க்கு ஆடை சேர்த்திட்டு இருக்கங்காட்டி ஆடையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிச்சனில் இருக்கிற மேட்டெல்லாம் போய் ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு அது ஊற வச்சாச்சுங்க. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.